நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஒன்ஸ் மூவி நல்லா இருந்துச்சு. அர்ஜுன் தாஸ் அடிட்டேஷன்லாம் நல்லா இருந்துச்சு. நடுவில் ½ hour மட்டும் ஸ்லோவாக போகும், அதுக்கடுத்து நல்லா போச்சு. ஸ்டோரி லைன் நல்லா இருந்துச்சு. நல்லா ஸ்டோரி ஒன்னே நல்லா 10க்கு ஒரு 7. ஓகே. பட் இன்னும் நல்லா வர வேண்டிய படம். அர்ஜுன் தாஸ் அதிதி எல்லாம் நல்லா நடிச்சிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கம்பேர் பண்ணுறவங்க கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. மியூசிக் ப்ளஸ்ஸாகவே இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மியூசிக் தான் பாசிட்டிவ்னு ஒரு தைரியமாக சொல்கிற அளவுக்கு இருக்குது. முக்கியமான கோரே மியூசிக் தான். மியூசிக் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. அப்படி ரேட் பண்ண முடியாது. ஒரு 7 தரலாம். 7.5. நல்லா இருந்துச்சு ப்ரோ. நல்லா இருந்துச்சு ப்ரோ. அவர் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. கதையில் வந்து செகண்ட் ஹாஃபில் லைட்டாக கொஞ்சம் சொதப்பியிருக்காங்க. மற்றபடி ஓகே தான் ப்ரோ. அப்படி கொஞ்சம் ஸ்லோவாக தான் போச்சு. அதுமாரி தான் எப்படி சொல்கிறது, யதார்த்தமானு சொல்ல முடியாது. லைட்டாக கொஞ்சம் நைட் கொலாப்ஸ் பண்ணி எடுத்துட்டாங்க செகண்ட் ஹாஃப்லேருந்து. ஓகே தான் படம். ஓகே. மியூசிக்கு ஓகே தான் ப்ரோ. மியூசிக்கும் ஓகே தான் இருந்துச்சு. படம் எல்லாமே ஓகேவாக இருந்துச்சு. அர்ஜுன் தாஸ் ஆக்டிங் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் எனக்கு ஒன்றுமே ஃபீல் ஆகல ப்ரோ. பாதி ஹாஃப் தூங்கிட்டேன் ப்ரோ லைட்டாக. நான் செகண்ட் ஹாஃப்லாம் ஸ்டார்டிங்லேருந்து அவ்வளோதான் ப்ரோ. நல்லா இருந்துச்சுண்ணா. நல்லா தானே நடிப்பார். நல்லா தான் இருந்தது. நல்லா போச்சுண்ணே. ஃபாஸ்ட்டு ஸ்லோ நல்லா தான் போச்சு. அது ஃபாஸ்ட்டாக போச்சுன்னு குறை சொல்லவும் முடியாது, ஸ்லோவாக போச்சுன்னு குறை சொல்ல முடியாது. நல்லா தான் போச்சு. மியூசிக் நல்லா தானே இருந்தது. நல்ல மியூசிக் தான். அர்ஜுன் தாஸ் வந்து நம்ம வந்து இந்த கேஜிஎஃப்ல அதாவது இதில் பார்த்தோம்ல, கொஞ்சம் ஒரு ரவுடி தானமாக இருந்தார். இதில் வந்து இந்த லவ் மூவியில் கொஞ்சம் பார்க்குறதுக்கு புதுசாக இருக்குது அர்ஜுன் தாஸை. நல்லா தான் வச்சுருக்காரு அர்ஜுன் தாஸ் நடிப்பாக தான். அப்புறம் படம் வந்து ஒரு டைம் தான் பார்க்கலாம். அப்படி தான் இருக்குது. நல்லா இருந்தது. ஃபுல்லாகவே ஒரு மாதிரி ப்ரோ. ஆனால் கொஞ்சம் லாங்காக பண்ணிட்டாங்க கதை. படம் ஒரு டைம் பார்க்கலாம், நல்லாயிருக்கு. மியூசிக் வந்து ஒரு சாங் நல்லாயிருக்கு ப்ரோ. ஒன் சாங் தான் இதில் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஒரு சாங் தான் நல்லாயிருக்கு. மற்றபடி சாங்ஸ்லாம் அவ்வளோ நல்லா இல்லை. ஹீரோயினி ஆக்டிங்லாம் ஓரளவுக்கு ப்ரோ. ஓரளவுக்கு 10க்கு இதை சொல்கிறடி. 10க்கு ஒரு 6 அந்த மாதிரி 6 7 கொடுக்கலாம். ரொம்ப அர்ஜுன் தாஸோட நடிப்பு தான் நல்லா இருந்தது. அர்ஜுன் தாஸ் நல்லா நடிச்சிருந்தார். ஆனால் படம் வந்து ரொம்ப இழுத்து அடிச்சிருக்காங்க அப்படி இருந்தது. ஆமாம், கொஞ்சம் புதுசாக இருந்தது அர்ஜுன் தாஸ் நடிப்பு. நல்லா ஸ்க்ரீன் பிளே நல்லா தான் ப்ரோ. அதான் சொன்னேன் ஒரு 6 7 அந்த இது நல்லா தான் இருந்தது படம். அதான் ஒரு டான்ஸ் ஃபைட்டு அந்த மாதிரி இல்லாமல் ஒரு 2 ஹவர்ஸ் எங்கேஜாக பயங்கரமாக வச்சுருந்தாங்க படத்தில். அது மாதிரி இப்போ இருக்கிற இந்த ஜென்ரேஷன் லவ்ஸ்க்குலாம் இது கொஞ்சம் நல்லா ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும் படம். அதான் ஒரு பொண்ணு வந்து எந்த ஒரு காரணமும் இல்லாமல் விட்டு போகிறாங்களே, அதுக்கெல்லாம் வந்து நல்லா ஒரு அழகான படமாக காமிச்சிருக்காங்க. மியூசிக் நல்லா இருந்தது. ஒரு சாங் வந்து ஏற்கனவே ட்ரெண்டிங் ஆயிருந்தது. ஆனால் இந்த படத்தில் தான் இந்த பாட்டா அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக வந்து பார்க்குற மாதிரி இருந்தது. ஐயோ, எனக்கு பாட்டெலாம் பாட வராது ப்ரோ. அதான் நீ தான் வந்து பாடுற. எனக்கு பாட்டில் ரோஹின்னா தலை தான் கரெக்டு தான். அந்த பாட்டு அந்தளவுக்கு வராது எனக்கு. பாட்டெலாம் வேஸ்ட் தான் ப்ரோ. சொல்லுங்கள். மூமெண்ட்டு அதான் ஸ்க்ரீன் பிளேலாம் பயங்கரமாக தான் இருந்தது. அதுதான் ஒரு எந்த ஒரு டான்ஸிங்கு ஃபைட்டிங்லாம் எல்லாமே சூப்பராக இருந்ததுல, அது நல்லா இருக்காது. 10க்கு ரொம்பலாம் தர முடியாது. 6 தரலாம் ப்ரோ. 10